ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஎஸ்பி மவுஸ் மற்றும் யூஎஸ்பி கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு வந்து தேவைப்படாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதை எப்படி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 2 சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணணும். அதோடைய டவுன்லோட் லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறேங்க. ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிவிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேங்க. உங்களுடைய மொபைல்லே இருக்கணும். உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசி நீங்கள் எதில் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் என்னுடைய லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னுடைய மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படித்து பார்த்துக்கங்க. இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பர்மிஷன் ஏதாச்சும் கேட்டால் அலோவ் பண்ணிங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப் ஆர் பிசி நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆக்ஷன்ஸ் மூலிமா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேப்டாப் மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள். லைவ் டெமோவாக காமிக்கிறேன். உங்களால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேமரா மூலிமா பார்த்து பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்டக்காகி வரா மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மலாக பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மவுஸ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணிக்கலாம். உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போய் கடையிலலாம் போய் வாங்க போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 500 இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கீபோர்டு அந்த மவுஸ் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ண முடியும். ஆனால் இது இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறமாச்சும் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய நோட் பேட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கீபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணி தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரோ வெர்ஷன் இருந்தால் தான் அதுக்கு நீங்கள் வந்து பை பண்ணணும். பை பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீபோர்டு அண்டு மவுஸ் பார்த்திங்கன்னா தான் இதில் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. மற்ற இதெல்லாம் நீங்கள் ஏதாச்சும் ஃபீச்சர்ஸ் அவைலபிள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பே பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ வந்து நான் என்னுடைய மொபைல்லேருந்து டைப் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய நோட் பேடில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். எப்படி டைப் ஆகுது அப்படின்னு சொல்கிறது நீங்களே பாருங்கள். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எமோஜிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆக மாட்டேங்குது. எதனால தெரியல. ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. எமோஜிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. ஆனால் நீங்கள் டைப்பிங்லாம் ஏதாச்சும் வேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஷோ ஆகுது. மவுஸ் ஒர்க்கிங் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. உங்களுடைய லேப்டாப்பில் அந்த டச் பேட் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணி உங்களுடைய மொபைலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மவுஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதிலே டிசேபிளும் பண்ணிக்கலாம். இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஹாட்ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய வைஃபை ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லேப்டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வைஃபை வந்து பார்த்திங்கன்னா டிசேபிள் பண்ணிவிடுங்க. டிசேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப அதேமாரி ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.